ஓம் கஜத்வஜாய வித்மகே சுகாஸ்தாக தீமகி தன்னோ புத பிரஜோதயாத். சிவஸ்ரீ ஜோதிடம் வியூவர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். ஸோ நம்ம பார்த்தீங்கன்னா தொடர்ந்து மாத பலன்கள், குரு பயிற்சி பலன்கள், சனி பயிற்சி பலன்கள், இதுக்கு இடையில பார்த்தீங்கன்னா ஜென்ரல் அவேர்னஸ் வீடியோஸ் நிறைய போடுறோம், பொது தகவல்கள், இது எல்லாம் நடந்து நம்ம லைவ் செஷன் கண்டக்ட் பண்றோம். தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க. இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, ராகு கேது பயிற்சி பலன்கள். அதாவது இந்த வருடம் 2025 வருடம் ராகு பகவானும் கேது பகவானும் பயிற்சி ஆகுறாங்க. இதுக்கு முன்னாடி நம்ம சனி பயிற்சி வீடியோ போட்டிருந்தோம், குரு பயிற்சி வீடியோ போட்டிருந்தோம். பார்க்காதவங்க போய் நம்ம பிளேலிஸ்ட்ல போய் பாருங்க. ஸோ இப்போ இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, ராகு கேது பயிற்சி தான். இந்த ராகு கேது பயிற்சி வந்து எப்ப வருது அப்படின்னா, வாக்கிய பஞ்சாங்க ரீதி, அதாவது கோவில் அனுஷ்டாங்க பஞ்சாங்க ரீதியா பாத்தீங்கன்னா ஏப்ரல் மாதம் 26ஆம் தேதி பாத்தீங்கன்னா ராகு பகவான் வந்து மீன வீட்டுல இருந்து கும்ப வீட்டுக்கு பயிற்சி ஆகுறாரு. கேது வந்து கன்னி வீட்டுல இருந்து சிம்ம வீட்டுக்கு பயிற்சி ஆகுறாரு. அப்புறம் பாத்தீங்கன்னா திருக்கணித பஞ்சாங்கப்படி பாத்தீங்கன்னா மே மாதம் 18ஆம் தேதி வந்து ராகு வந்து மீன வீட்டுல இருந்து கும்ப வீட்டுக்கும், கேது கன்னியில இருந்து சிம்ம வீட்டுக்கும் பயிற்சி ஆகுறாங்க. இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு 20 நாள் தான் டிஃபரன்ஸ். ஸோ பெரிய லெவலில் நம்ம போய் கன்ஃபியூஸ் பண்ணிக்க வேணாம். ஸோ அதனால இந்த ராகு கேது பயிற்சி வந்து பலன்கள் ஒண்ணுதான். இந்த 20 நாள் டிஃபரன்ஸ்னால பெரிய அளவு மாற்றங்கள் இருக்காது. ஸோ பொதுவாக அந்த ராகு கேதுனா யாரு? இது வந்து நிழல் கிரகம் சொல்றோம். நிழல் கிரகம், சாயா கிரகம் சொல்றோம். கிரகங்கள்லாம் கிளாக் வைஸா சுத்தும், ஆனா இந்த ராகு கேது மட்டும் ஆன்டி கிளாக் வைஸா சுத்தும். அப்போ திருப்பங்கள், மாற்றங்கள், இடமாற்றங்கள் இதெல்லாம் குறிக்கிறது வந்து பாத்தீங்கன்னா ராகு கேது தான். ஒருத்தவங்களுக்கு ராகுவோ கேதுவோ வந்து ஆக்டிவேட் ஆரம்பின்னு வைங்களேன், நல்ல ஒரு மனுஷன் இருக்கான், நல்லா இருக்க மனுஷன் வந்து திடீர்னு ஒரு டவுனை சந்திப்பான். அதுக்கு காரணம் ராகு கேதுவா தான் இருக்கும். அதே மாதிரி ரொம்ப மோசமான நிலைமையில, கஷ்டப்படுற நிலைமையில இருந்து இருக்கிற வந்து திடீர்னு வந்து பணக்காரனா வந்து திடீர்னு வந்து யோகம் கிடைக்கிறது பாத்தீங்கன்னா, இதுக்கு காரணமும் ராகு கேது தான். அதாவது டோட்டலா ஆப்போசிட்டா மாத்துறது, ஒரு விஷயத்த நல்லா இருக்க விஷயத்தை கெடுக்கிறதும், அதாவது கெட்டு போன விஷயத்த நல்லா மாத்துறதுக்கு கிரகம் எதுவும் பாத்தீங்கன்னா ராகு கேது தான். அப்படியே தோசை எப்படி பரட்டி போடுவோம், இப்படி இருக்கிறது இப்படி பரட்டி போடுறோம் பாத்தீங்கன்னா, அது மாதிரி ஒரு விஷயத்த பரட்டி போடுறது, மாத்தி விடுறது யாருன்னா ராகு கேது தான். ராகு கேது எப்பயுமே பாத்தீங்கன்னா இருக்கிற இடத்த ஆட்சி செஞ்சுக்குவாங்க. இந்த ராகு கேதுக்கு சொந்த வீடு கிடையாது. மற்ற கிரகங்களுக்கு சொந்த வீடு இருக்குது. ஒவ்வொரு கிரகத்துக்கும் ஒவ்வொரு வீடு சொந்த வீடு இருக்கு. ஆனா இந்த ராகு கேதுக்கு சொந்த வீடு கிடையாது. அவங்க என்ன பண்ணிப்பாங்கன்னா, எந்த வீட்டுல இருக்கிறாங்களோ அந்த வீட்டை வந்து ஆட்சி செய்ய ஆரம்பிச்சிருவாங்க. அந்த வீட்டை வந்து அவங்க வந்து இப்ப எப்படி ஒருத்தவங்க வந்து லீஸுக்கு விடுறான்னு வச்சுக்கோங்களேன், லீஸுக்கு விடுற இடத்த அவங்களே வந்து எடுத்துக்கிட்டா எப்படி இருக்கும், அந்த மாதிரியான கிரகம் தான் இந்த ராகு கேது. இருக்கிற இடத்த ஆட்சி செய்வாங்க. ஜோதிடத்துல ஒரு கோட்டு சொல்லுவாங்க, என்ன அப்படின்னா, பாம்பை பிடித்து பலன் சொல்லு அப்படின்பாங்க. பாம்பை பிடித்து ராகு கேதுவை வச்சு பலன் சொல்லுங்க அப்படின்னு. ஏன்னா ஒருத்தவங்க ஜாதகத்தையும் ராகு கேது பெரிய லெவல்ல ரோல் பிளே பண்றாங்க. அதுல பாத்தீங்கன்னா எல்லாருக்கும் தெரியும் சனி பகவான் தான் வந்து கர்மகாரகன். ஆனா அந்த ராகு கேது பாத்தீங்கன்னா இந்த கர்ம காரியங்களை எக்ஸிக்யூட் பண்றது பாத்தீங்களா. இப்ப சனி பகவான் வந்து ஆர்டர் போட்டுருவாரு, இவங்க இந்த நல்லது செஞ்சிருக்காங்க, இது பாதகம் கேட்டது செஞ்சிருக்காங்க அப்படின்னு. இதை எக்ஸிக்யூட் பண்ணணும்ல, இதை வந்து நடைமுறை வாழ்க்கையில நம்ம அனுபவிக்கணும்ல, நம்ம செஞ்சு புண்ணியத்தை அனுபவிக்கணும் சரி, பாவங்களை அனுபவிக்கும் சரி. அதுக்கான எக்ஸிக்யூட்டிவ் ஆபீசர் யாருன்னு பாத்தீங்கன்னா ராகு கேது தான். சனி பகவான் வந்து ஆர்டர் போடுற இடத்துல இருக்கிறவரு, ராகு கேது வந்து அதை எக்ஸிக்யூட் பண்ற இடத்துல இருக்கிறாங்க. சோ அதனால இந்த ராகு கேது தான் ஒரு ஜாதகத்துக்கு ரொம்ப முக்கியம். செஞ்ச கர்ம வினைகளை நம்ம அனுபவிக்கிறதுக்கு காரணமான கிரகம் எதுன்னு பாத்தீங்கன்னா ராகு கேது தான். 7 யுகத்திலையும் வாழ்ற ஒரே உயிரினம் எதுன்னு பாத்தீங்கன்னா சர்ப்பம் தான். அப்ப இந்த ராகு கேது ரொம்ப முக்கியம். இது வந்து ராகு கேதுவோட சின்ன இன்ட்ரோ. நம்ம ராகு கேது பேசினால இந்த உலகத்துக்கு என்ன நடக்கும், நாட்டுக்கு என்ன நடக்கும் அப்படிங்கறத இதுக்கு முன்னாடி ராகு கேது குரு சனி பல பயிற்சிகளை வச்சு நம்ம போட்டிருப்போம் ஒரு வீடியோ. அந்த வீடியோல தெளிவா போட்டிருப்போம். இப்ப இந்த வீடியோல வந்து 12 ராசிக்கு எப்படி இருக்கும் அப்படிங்கறத பார்ப்போம். சோ வாங்க வீடியோக்குள்ள போவோம். இப்ப நம்ம கடகராசி பார்ப்போம். கடகராசிக்கு இந்த ராகு கேது பயிற்சி எப்படி இருக்கும் அப்படின்னு. ஏன்னா இந்த கடகராசிக்காரங்களா கடைசி 5 வருஷமா அவங்களுக்கு சனி பகவானால நல்லா அவஸ்தப்பட்டாங்க. ஏன்னா 7ஆம் இடத்துல சனி இருந்து கண்ட சனி, அடுத்து 8ல அஸ்தம சனி, இப்ப சனி பகவான் 9ஆம் இடத்துக்கு போயிட்டாரு. 9ஆம் சிறப்பான இடம் இல்லைன்னா கூட இந்த 7, 8க்கு 9ஆம் இடம் பரவாயில்ல. அதனால எல்லாரும் சந்தோஷப்பட்டு இருந்தாங்க கடகராசிக்காரவங்க. அப்பாடா சனி அஷ்டம சனி முடிஞ்சிருச்சு அப்படின்னு. அஷ்டம சனி முடிஞ்ச கையோட இங்க ராகு 8ஆம் இடத்துக்கு வந்துட்டாரு. அஷ்டம ராகுவா வர்றாரு. அப்ப ஒருத்தவங்க இப்பதான் ஒண்ணு போதே, ஒரு விஷயம் நம்மள வந்து விலகுதேன்னு பார்க்கும்போது அடுத்து இன்னொன்னு வருது, என்ன பண்றது. ஆனா கடகராசிக்காரங்க என்னைக்குமே கண்டிப்பா ஜெயிச்சிருவாங்க. எவ்வளவு துன்பங்கள் வந்தாலும், எவ்வளவு கஷ்டங்கள் வந்தாலும் மனதீரியம் அவங்கள்ட்ட நல்லா இருக்கும். ஏன்னா அது வந்து சந்திரனோட வீடு. சந்திரன்னா நமக்கு எல்லாருக்கும் தெரியும் அம்மான்னு சொல்றோம். அம்மா கடைசி வரைக்கும் பிள்ளைங்களை கைவிட மாட்டாங்க. அது மாதிரிதான் இந்த கடகராசிக்காரவங்க எவ்வளவு இன்னல்கள் வந்தாலும் அதுல இருந்து தாண்டி வந்துருவாங்க. இப்ப கடகராசி எங்க வராங்க, ராகு வந்து 8ஆம் இடத்துக்கு வராரு, கேது வந்து 2ஆம் இடத்துக்கு வராரு. இப்ப ராகு கேது 2, 8ல வரலாமானா பொதுவா வரக்கூடாது, அவ்வளவு சிறப்பான இடம் கிடையாது. ஆனா இந்த 8ல வர ராகு குரு பாக்குறாரு. அதனால பாசிட்டிவ்ஸ் நிறைய இருக்கு. என்னன்னா பாசிட்டிவ்ஸ் இருக்கு அப்படின்னு பார்ப்போம். 2ஆம் இடத்துக்கு கேது வரப்போது இந்த பேசி தொழில் பண்றவங்க எல்லாருக்கும் நன்மையை கொடுக்கும். பேசி தொழில் பண்றவங்க எல்லாருக்கும் வருமானம் நல்லா வரும். லாயர்ஸ், ஜோதிடர்கள்,
அதாவது கமிஷன் ஏஜென்ட் சொல்லுவாங்களா அவங்க, புரோக்கர்ஸ், அதாவது கூவி வியாபாரம் பண்றவங்க, பேச்சே தொழிலா இருக்கிறவங்க, அரசியல்வாதிகள், இவங்க எல்லாருக்கும் பாத்தீங்கன்னா வாக்குஸ்தானத்துல கேது வரும்போது நீங்க உங்களோட பேச்சுக்கான மதிப்பு மரியாதையும் கிடைக்கும், அதுல இருந்து நீங்க வருமானமும் பாப்பீங்க. அப்ப பேசி தொழில் பண்றவங்களுக்கு நல்லா இருக்க போகுது இந்த 2ஆம் இடத்துல வர கேதுனால. சரி, இப்ப இந்த 8ல வர ராகுனால என்ன பலன்? 8ஆம் இடம்ங்கிற திடீர் அதிர்ஷ்டத்தை சொல்றது, திடீர் விபத்தை சொல்றது அதுதான். ஆனா இந்த இடத்த குரு வேற பாக்குறாரு பாருங்க, 9ஆம் பார்வையா குரு ராகுவை 8ஆம் இடத்துல இருக்கிற ராகு பார்க்கும்போது திடீர் அதிர்ஷ்டம் கிடைக்க போகுது. கடகராசிக்காரங்களுக்கு அதிர்ஷ்டம்னா புதையல் மட்டும் அதிர்ஷ்டம் கிடையாது, ஏதோ ஒரு விஷயமா கூட இருக்கட்டும், ஏதோ ஒரு சம்பவம், ஏதோ ஒரு வகையில நீங்க எக்ஸ்பெக்ட் பண்ணாத ஒண்ணு உங்களுக்கு கிடைக்க போகுது, எக்ஸ்பெக்ட் பண்ணாத நேரத்துல அது நடக்கும் போகுது. ஏன்னா 8ல வர ராகு போர் கொடுப்பாரு இல்லைன்னு சொல்லுவாங்க. அப்ப அதிர்ஷ்டம், திடீர் அதிர்ஷ்டம் சொல்ற 8ஆம் இடத்துக்கு ராகு வரும்போது நீங்க எக்ஸ்பெக்டே பண்ணாத ஒரு விஷயம் உங்களுக்கு நடக்கும், இல்ல ஏதோ ஒரு பணம் வருவாய், ஏதோ ஒண்ணு ஒரு திடீர் அதிர்ஷ்டம் ஒண்ணு உங்களுக்கு காத்திருக்கு. 8ஆம் இடம்ங்கிறதான் வந்து பாத்தீங்கன்னா பேய் பயத்தை சொல்றது. அந்த இடத்துல குரு வேற பார்க்க போறாரு. அப்ப அந்த பேய் படம் எடுத்து, அதாவது இந்த ஹாரர் மூவி எடுக்கிற டைரக்டர்ஸ், அதில் நடிக்கிற ஆக்ட்ரஸ் எல்லாம் இருக்காங்க பாத்தீங்களா, அவங்களுக்குலாம் ஒரு மிகப்பெரிய பொற்காலம் இது. ஏன்னா 8ஆம் இடம் தான் அதுக்கு ஒரு இடம்னு சொல்லிட்டேன். அந்த இடத்துக்கு ராகு வந்து அதை விரிவுபடுத்த போறாரு. அப்ப நமக்கு நிறைய பேர் தெரியும், பேய் படம் எடுத்து ஃபேமஸான டைரக்டர், ஆக்ட்ரஸ் எல்லாரையும் நமக்கு தெரியும். அவங்களுக்குலாம் இப்போ பொற்காலம், சினி ஃபீல்டில் இருக்கிறவங்க இந்த மாதிரியான படங்களை சூஸ் பண்ணாங்கன்னா இந்த காலகட்டத்தில் அது அவங்களுக்கு மிகப்பெரிய பீக்கு கொண்டு போய் கொடுத்துருவாங்க. 8ஆம் இடம் தான் பாத்தீங்கன்னா கணவன் மனைவி பர்சனல் விஷயம், பர்சனல் அண்டர்ஸ்டாண்டிங் சொல்றது. அப்ப கணவன் மனைவிக்கு பர்சனல் அண்டர்ஸ்டாண்டிங் விஷயங்கள் நல்லா இருக்கும் இந்த 8ஆம் இடத்துல ராகு வரும்போது. சரி, வேற இப்ப இந்த ராகுக்கு எதனால பாசிட்டிவ்ஸ் எல்லாம் சொன்னோமா, நெகட்டிவ்ஸ் கொஞ்சம் அதிகமா இருக்கு. என்ன நெகட்டிவ்ஸ் சொல்லுவோம், ஆனா வந்து நெகட்டிவா எடுத்துக்க வேணாம், நீங்க வந்து இதுல எச்சரிக்கையா இருந்தாலே போதும். இப்ப வாக்குல கேது வராரா, அப்ப பேச்சு முதல்ல கண்ட்ரோல் பண்ணிக்கணும், பார்த்து பேசணும். நம்ம முதல்ல பேசி நீங்க வளர போறீங்கன்னு சொல்லிட்டேன், அதே பேச்சு உங்களுக்கு எதிரியாகிறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. அதனால பேச்சுல கொஞ்சம் கவனமா இருக்கணும். எப்பவுமே ஏதோ ஒரு வார்த்தை பேசுறதுக்கு முன்னாடியும் ஒரு முறைக்கு 10 முறை யோசிச்சு பார்த்து பேசுறது நல்லது. அதே மாதிரி நீங்க நல்லதே தான் சொல்லுவீங்க, ஆனா அது வந்து கெடுதலா போய் முடியும் உங்களுக்கு. நான் நல்லதை தானே சொன்னேன், ஆனா ஏன் இப்படி கெடுதல மாத்தி எடுத்துக்கிறீங்க அப்படின்னு சொல்ல பாத்தீங்களா, அது மாதிரி காலகட்டம் தான் வாக்குஸ்தானத்துல கேது வரும். எந்த அளவுக்கான பாதிப்பு இருக்கும் பாத்தீங்கன்னா, அதாவது நீங்க இதுக்கு முன்னாடி ஒரு தப்பு செஞ்சிருப்பீங்க, கணவன் மனைவியை கூட ஒரு இருக்குமே, கணவன் மனைவியை கூட இருக்கட்டுமே, அன்னைக்கு நீ அப்படி சொன்னில்ல, அன்னைக்கு நீ அதை செஞ்ச, அன்னைக்கு ஒரு நாள் இப்படி பண்ணில்ல அப்படின்னு என்னைக்கோ முடிஞ்ச விஷயத்தை இன்னைக்கு கொண்டு வந்து வம்படியா நம்ம சண்டைக்கு இருப்பாங்க. ஹஸ்பண்ட் ஒய்ஃபா இருந்தாலும் சரி, ஃப்ரெண்ட்ஸா இருந்தாலும் சரி, ஏதோ ஒரு வகையில இப்படி எல்லாம் நம்ம கொண்டு வருவாங்க. இந்த வாக்குல கேது வரும்போது நம்மளை ட்ரிகர் பண்ணுவாங்க பேச வைக்கிறதுக்கு. சோ நம்ம ட்ரிகர் ஆகாம பொறுமையா இருந்தோம் அப்படின்னா கண்டிப்பா இந்த மாதிரி விஷயங்கள்ல வர பிரச்சனைகள் எல்லாம் சால்வ் பண்ணிடும். குடும்பஸ்தானம் இதுதான், 2ஆம் இடங்கிறது குடும்பஸ்தானம். அப்ப குடும்பத்துல கொஞ்சம் பிரச்சனைகள் இருக்கதான் செய்யும், அது கொஞ்சம் சால்வ் ஆயிரும். ஏன்னா பொதுவாகவே கடகராசிக்காரவங்க நான் சொல்ற மாதிரி அவங்க பார்க்காத பிரச்சனை கிடையாது. கடந்த 5 வருஷத்துல திறம்பட செயல்பட்டவங்க எல்லாருமே பாத்தீங்கன்னா சக்சஸ் ஆயிருக்காங்க. அதே மாதிரிதான் அந்த ராகு கேது பயிற்சியிலையும் அவங்களோட சிந்தனைகள்ல வந்து எல்லாமே திறம்பட செயல்பட்டீங்க அப்படின்னா ராகு கேது இதனால வர எந்த பிரச்சனையும் உங்களை வந்து பெருசா ஒண்ணும் செஞ்சிடாது. அதே மாதிரி பண காசு யாருக்கும் கொடுக்க கூடாது. பணம் யாருக்கா கடனா கொடுக்குறேன், இல்ல பணம் யாருக்கா வைக்கிறேன், உதவியா கொடுக்குறேன் அப்படின்னா கொடுத்தீங்கன்னா ரிட்டர்ன் வருது கொஞ்சம் காலதாமதமாகும். ஸோ அதுல கொஞ்சம் கவனமா இருங்க. இவ்வளவு நெகட்டிவ் இருந்தாலும் யாரெல்லாம் பாத்தீங்கன்னா ஃபாரின் போறாங்கன்னு வைங்க, ஏன்னா இது வந்து 2ஆம் இடம் 8ஆம் இடத்துக்கு ராகு வரும்போது குடும்பத்தை விட்டு பிரியிறாங்கன்னு வைங்களேன். குடும்பத்தை விட்டு பிரியிறாங்கன்னா என்ன அர்த்தம், குடும்பத்துல இருந்து விலகி வெளியூருக்கு வெளிநாட்டுக்கு வேலைக்கு போறது. இப்ப இந்த வெளியூருக்கு வெளிநாட்டுக்கு வேலைக்கு போறவங்களுக்கு இது யோகமான காலம் 2/8 ராகு கேது வரும்போது. ஏன்னா குடும்பத்தை விட்டு பிரியிறாங்க, நீங்களே ஒரு பாதிப்பை கொடுத்துக்கிட்டீங்க, குடும்பத்தை விட்டு பிரியுது. அப்ப பிரியும் போது என்ன ஆகும், மற்ற விஷயங்கள்லாம் பிளஸ் பாயிண்ட் ஆயிரும். நான் சொன்னது பண விஷயத்துல இருந்து சரி, குடும்பம் அண்டர்ஸ்டாண்டிங், கணவன் மனைவி அண்டர்ஸ்டாண்டிங் எல்லாமே பாத்தீங்கன்னா பெர்ஃபெக்டா இருக்கும். நீங்க ஏன்னா குடும்பத்தை விட்டு பிரிஞ்சிடுறீங்களா, வெளியில வேலைக்குன்னு போயிடுறீங்களா, அப்ப வெளியில போறவங்க கடகராசிக்காரவங்களுக்கு இது யோகமான காலகட்டம். தொழில வேலை பார்க்கறப்ப கொஞ்சம் அகலக்கால் வைக்காம அதிகமான இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாம நீங்க ரெகுலரா செஞ்சுக்கிட்டு இருக்க வேலையும் செஞ்சுக்கிட்டு வாங்க. இது எல்லாத்துக்கும் மீறி உங்க சொந்த ஜாதகத்துல நடக்கிற தசா புத்தி மட்டும் சூப்பரா இருந்துச்சு, நல்லா இருந்துச்சு அப்படின்னா இதுல இருந்து எந்த பாதிப்பையும் உங்களுக்கு நடக்காது. வழிபாடு அப்படின்னா என்னன்னு பாத்தீங்கன்னா ஒரு முறை காலஹஸ்தி போயிட்டு வந்துருங்க. அந்த கடகராசிக்காரங்க ஒரு முறை காலஹஸ்தி போயிட்டு வருது, ஸ்ரீரங்கம் வந்து போறது, ஸ்ரீரங்கத்துலயும் இந்த கருடாழ்வார் இருப்பார், பறக்கிற ஸ்டேஜ்ல இருப்பாரு கருடாழ்வார். ஸோ அவரை பார்க்கறது இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா அந்த கடகராசிக்காரங்களுக்கு சிறப்பு கொடுக்க போகுது. இதுக்கெல்லாம் போக முடியாதவங்க வீட்டு பக்கத்துல இருக்கிற பெருமாள் கோயிலுக்கோ இல்ல துர்க்கை அம்மன் கோயிலுக்கோ போயிட்டு வழிபாடு பண்ணிட்டு வாங்க. கண்டிப்பா இந்த கடகராசிக்காரவங்க இந்த ராகு கேதுனால பிரச்சனைகள்ல இருந்து வெளியில வந்து நல்ல ஒரு நிலைமைக்கு வருவீங்க. ஸோ நம்ம சிவஸ்ரீ ஜோதிடத்தோட அலுவலகம் எங்க இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா புதுக்கோட்டை மாவட்டம் திருக்கோவரம் புதுத்தெரு பகுதியில வைத்தீஸ்வரா மருத்துவமனை ஆப்போசிட்ல பாத்தீங்கன்னா நம்ம சிவஸ்ரீ ஜோதிடத்தோட அலுவலகம் இருக்கு. ஸோ புதுக்கோட்டை அதை சுற்றி இருக்க மக்கள் வந்து உங்களுக்கு நேர்ல வந்து ஜாதகம் பார்க்கணும், திருமண பொருத்தம், பிரசன்னம், வாஸ்து, நியூமராலஜி நேர்ல வந்து பார்க்கணும் விருப்பம் இருக்கவங்க என் ஃபோன் நம்பருக்கு ஃபோன் பண்ணி கேட்டு நேர்ல வந்து பார்த்து பலன் தெரிஞ்சுக்கோங்க. நேர்ல வர முடியாதவங்க
என்னோட ஃபோன் நம்பர் இருக்கும், வாட்ஸ்அப்ல உங்க டீடைல்ஸ் சென்ட் பண்ணி வாட்ஸ்அப்ல ஆன்லைன்ல உங்களோட ஜாதக பலன்களை தெரிஞ்சுவாங்க. ராகு கேது பயிற்சி எப்படி இருக்கும் அப்படிங்கிற பார்த்தோம். ஸோ தொடர்ந்து பார்த்தீங்கன்னா அடுத்தடுத்த வீடியோ நம்ம போடுவோம். ஸோ தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஸோ அடுத்த வீடியோவை பார்ப்போம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஜோதிடர் சிவாஜி ஸ்ரீனிவாசன். நன்றி, வணக்கம்.